அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும். அடுத்த 7 நாட்கள் 29/1/2025 முதல் அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் இவை உங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அதுவும் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் இருந்த செவ்வாய் வக்ரகதியில் மிதனத்தில் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11 குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். 3ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் பாக்கியஸ்தானத்தில் செல்லும் சுக்கிரன் நன்மை தரும் விதத்தில் இருக்கிறாருங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக சிறப்பாகவே இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குருவும் அதற்கு உதவிகரமாக இருக்கிறாரு. எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. புத்தாடைகள், ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் அமையுங்க. அதே போல் குழந்தைகளுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அலுவலகத்தில் ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு சப்தம ராசியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் மாமன் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. முக்கியஸ்தர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் சுபபலம் பெற்று சுக்கிரனும் வலம் வருவதால இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. அஷ்டம ராசியில் சனி சஞ்சரிப்பதாலும், ஜென்ம ராசியில் நீச்சகதியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாக சிறு காரியமானாலும் அதிக முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குரு பகவானுடைய இந்த சுபபலத்தினால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சுபபலத்தினால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல புத்தாடைகள், வெள்ளி பாத்திரங்கள் சேருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதாலும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. தக்க தருணத்தில் பண உதவி கிடைக்குங்க. கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை விட குரு பகவானே அதிக சுபபலம் பெற்றிருப்பதால சுக்கிர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கடகராசியினருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் இந்த வாரத்தில் ஏற்படும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் தோஷத்தை சுக்கிரன் குறைத்து விடுகிறார். சக ஊழியர்களுடைய விரோத மனப்பான்மை சற்று குறையுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு நல்ல மாறுதலை இந்த வாரத்தில் காண முடியுங்க. இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலை அதிகரிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு இழுபறி நிலை நீடிக்குங்க. உடல் உபாதைகளினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட இருக்குது. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு, அதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதே போல குரு உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கிரன் சுப
சுபபலம் பெற்று ஆதரவாக இருப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் புதிய முதலீடுகள்ல இந்த வாரம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்கள் சற்று லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானுடைய ஆட்சி ராசியில் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிப்பதால புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. இருந்தாலும் அவை நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும், திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படப்பிடிப்புகளை மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்பதையும் தெளிவுபடுத்துது. லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் அமர்ந்துள்ள குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை தனது சுப பார்வையினால பலப்படுத்துவதால புதிய முயற்சிகள்ல லாபகரமாக இருக்குங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் வைத்து கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்க இருக்குது. உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்குது. அதே போல் கடகராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி முன்னேற்றத்தை குறிக்கும் கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால பாடங்கள்ல மனம் ஈடுபடுங்க. அதே போல் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல இக்காலகட்டத்தில் விளையாட்டு போட்டிகளில் பட்டும் கூட வெற்றி பெறுவது சற்று கடினமாக இருக்கலாங்க. இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமி காரகரான செவ்வாயும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் பலம் குறைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதனால் இந்த வாரம் முழுவதும் வயல் பணிகள்ல நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கணவரை விட மனைவியே அந்யூன்யம் நிலவும் மனதிற்கு நிறைவை தருங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. அதே போல் இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கருவுற்ற பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ஜென்ம ராசியில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. அலட்சியமாக இருந்து விடாமல் உடனுக்குடன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதால அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.